டிவிக்கு வந்து சோசியல் மீடியாவில் நிறைய ப்ரெஷர் வரதை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கான சில ப்ரூஃப்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்பலாம் டீப்பாலாம் போவாங்கன்னா சிம்பிளாக சில விஷயங்கள்லாம் யோசித்தாலுமே ஆமாம் அழுத்தங்கள் மறைமுகமாக சோசியல் மீடியாக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதவர்ச்சினா கலாட்டா வாய்ஸ் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, அந்த ட்ரெய்லர் ப்ரொமோ ஒன்று விட்டுருந்தாங்க. நான் ஏன் ட்ரெய்லர் சொல்லணும்னா, ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் மாதிரி அந்த ப்ரொமோ இருந்து நான் பார்க்க முடியுது. என்னக்கா ஆதவர்ச்சினா அதுக்கப்புறமா இன்னும் சபீர் அப்புறம் ஒரு லேடிஸ் வந்து ஆதவர்ச்சினா அவர் நோக்கி கேள்வி கேட்குற மாதிரி அந்த கேள்வி கண்ணமே ஒரு தீ பறக்கும் ஒரு இடம் மாதிரி அப்படி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ இது வரைக்குமே அப்லோட் பண்ணலை. அந்த இன்டர்வியூ எடுத்து 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஆதவர்ச்சினா வந்து அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி பற்றி அவங்க அம்மா பற்றி பேசுனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா சில பேர்கிட்ட பேசுனதாக இருக்கட்டும், அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ அதாவது சபீர் அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் வந்து ஆதவர்ச்சினோட கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், என்னன்னாக்கா அந்த சபீர் சில கேள்விலாம் கேட்பார். என்னன்னாக்கா உங்களுக்கு உதயநிதி கூட பிரச்சனையா இல்லை உங்களுக்கு சபரிசன் கூட பிரச்சனையா, எது வந்தாலும் இங்கே நேரடியாக சொல்லிவிடுங்க அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து எப்போ ஊடகத்தை வந்து அட்டன் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆதவர்ச்சினா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரியான கேள்விலாம் நீ கேட்பீங்களா, இந்த மாதிரி அவர் வந்து ப்ரெஸ் அட்டன் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ பயங்கர வைரலாச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெருப்பு மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் அவ்வளோ பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னும் அந்த இன்டர்வியூ ஒன்றும் டெலிகாஸ்ட் பண்ணலை. அப்படின்னாக்கா எந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் இருக்கிற சேனலுக்கு வந்து இப்போ இருக்கிற மத்திய மாநில ஆளுங்கட்சி வந்து எந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதெல்லாம் தான் சில உதாரணங்களாக நான் பார்க்குறேன்.